வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீலகிரி மெடிக்கல் காலேஜோடைய ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம். அதாவது சீட் மெட்ரிக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கோட்டாவில் எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, 7.5 பொறுத்தவரையில் எத்தனை கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு, 92.5 எத்தனை கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில், 2022 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, ஆல் இந்தியாவில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் 2024 எதிர்பார்க்கலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் ஃபீஸ் எவ்வளோ வாங்குகிறாங்க அதோட ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீலகிரி மெடிக்கல் காலேஜ் ஊட்டியில் இருக்குது. இது 2021 எக்ஸ்டாபிளிஷ் பண்ணியிருக்காங்க. 150 சீட் இருக்குது, ஒரு வருஷம் ஃபில் பண்ணுறாங்க. இது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது. இது அப்ரூவல் என்எம்சி, அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது காலேஜ் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. மொத்த ஏக்கர் பரப்பில் இந்த காலேஜுக்கு 40 ஏக்கர் இருக்குது. இது ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 291வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரேங்கை பொறுத்தவரையில் 37வது ரேங்கில் இருக்குது. டோட்டல் அவுட் பேஷண்ட் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக சராசரியாக 500 பேஷண்ட் வர்றாங்க. இது 500 கூடலாம் குறையலாம், 500 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வர்றாங்க. இது சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில் அதாவது எப்படி பிரிக்காங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 15%, தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 85% பிரிக்காங்க. இந்த 85% தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டாவை பிரிக்கிறாங்க. 85% ஜெனரல் கோட்டா எல்லா கம்யூனிட்டியும், அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டா எல்லா கம்யூனிட்டியும் பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் கோட்டா 7.5 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும், மீதி உள்ள 92.5 ஜெனரல் கோட்டாவில் பிரிக்காங்க. ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரை பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேனை உள்ளடங்கும். அதே மாதிரி ஃபீஸை பொறுத்தவரையில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,083 ரூபாயும், அதர் கேட்டகரிக்கு 18,083 பிரிக்காங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, டியூஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதர்ஸுக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபீஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 2,000 ரூபாயும், அதர்ஸுக்கு 2,000 ரூபாயும் எடுக்கிறாங்க. லைப்ரரி ஃபீஸ் 1,000 ரூபா ரெண்டுக்கும் எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் 1,000 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெபாசிட் 1,000 ரூபா எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஃபீஸ் வித் ஜிஎஸ்டி, யூனிவர்சிட்டி ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 7,473 ரூபா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எடுக்கிறாங்க. அதர்ஸ்க்கும் 7,473 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க ரெண்டுக்கும். அதே மாதிரி எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபா எடுக்கிறாங்க ரெண்டுக்கும், எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. யூத் ரெட் கிராஸ் எல்லாத்துக்கும் 100 ரூபா எடுக்கிறாங்க. இதர ஃபீஸ் எல்லாத்துக்கும் 100 ரூபா எடுக்கிறாங்க. ஃப்ளாக் டே எல்லாத்துக்கும் 100 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,083 ரூபாயும், அதர்ஸுக்கு 18,083 ரூபாயும் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% இருக்குது. இந்த 15% 150 சீட்டில் 22.5 வருது. இதில் 23 சீட்டு போன வட்டம் 2023 போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, அன்ரிசர்வ்டில் 10 சீட்டு போட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 3 சீட் போட்டிருக்காங்க. எஸ்சிக்கு 3 சீட்டு போட்டிருக்காங்க. எஸ்டிக்கு 1 சீட்டு போட்டிருக்காங்க. ஓபிசிக்கு 3 சீட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 23 சீட்டு வருது. இது 2023 போட்ட சீட்டு. அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவில் எப்படி ரிசர்வேஷன் வாரியாக சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்கிறத இப்போ 7.5 தனியாகவும் பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 36 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 30, பிசிஎம்மை பொறுத்தவரையில் 4, எம்பிசியை பொறுத்தவரையில் 25, எஸ்சியை பொறுத்தவரையில் 17,
SCAயை பொறுத்தவரை 4, STயை பொறுத்தவரை 1. இது வந்து 92.5% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனியாக வந்து 7.5க்கு வந்து 10 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 127 சீட் ஆகுது. அதை 7.5 சேர்த்து இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். 2022 பொறுத்தவரை ஜெனரலில் 615வது மார்க்லேயும் 2023 பொறுத்தவரையில் 627வது மார்க்லேயும் 12 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 610 2022, 625 2023 15 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்தவரையில் 605 2022, 615 2023 10 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 497 2022, 517 2023 20 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் எஸ்டியை பொறுத்தவரையில் 456 2022, 479 2023 23 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக தான் முடிஞ்சிருக்குது. சராசரியாக வந்து 20 மார்க் வச்சுருக்கலாம். 12 to 23 வரைக்கும் முடிஞ்சிருக்குது சராசரியாக. இப்போ ஸ்டேட் கோட்டாவில் எத்தனை மார்க் வந்திருக்குன்னு பார்ப்போம். 7.5 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 7.5 பொறுத்தவரையில் 2023 2022 ஓசியில் வந்து எந்த சீட்டும் போடல. 22 23 யாரும் கிளைம் பண்ணலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 279 2022, 375 2023 96 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 296 2022, 385 2023 89 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 யாரும் கிளைம் பண்ணலை. 2023 347வது மார்க்கில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 256வது மார்க் 2022, 348 2023 92 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஐயில் 2022 2023 யாரும் கிளைம் பண்ணலை. எஸ்டியில் 2022 23 யாரும் கிளைம் பண்ணலை. சீட் இருக்குது, யாரும் கிளைம் பண்ணலை. அதே மாதிரி 92.5% பொறுத்தவரையில் 2022 2023 பார்ப்போம். நம்ம போட்டுட்ருக்கிறது ஃபுல்லாக வந்து ரவுண்டு 1 கட் ஆஃப் தான். ரவுண்டு 2, ரவுண்டு 3 மாப் ஆஃப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்ஸ் ரவுண்டில் இதோட கம்மியாக இருக்குது. பட் நம்ம ரவுண்ட் 2 வந்து எடுத்துக்கிடுவோம். ரவுண்ட் 2 பொறுத்தவரையில் ரவுண்டு 1 பொறுத்தவரையில் ஓசிக்கு வந்து ரவுண்ட் 2022 2023 போடல. இது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வந்து 92.5க்கு. பிசி வந்து 531 முடிஞ்சு 2022 2023 பொறுத்தவரையில் 560 முடிஞ்சிருக்கு. 29 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையில் 498 2022, 532 2023 மொத்தம் 34 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 505 2022, 542 2023 37 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 409 2022, 452 2023 43 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 358 2022, 386 2023 28 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையில் 317 2022, 357 2023 40 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து 2024 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 2023 வந்து 2022க்கும் 2023க்குள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா நம்ம வந்து அதாவது பிசியில் வந்து 29, எம்பிசியில் 34, பிசிஎம்மில் 37, எஸ்சியில் வந்து 43, எஸ்சிஏல 28, எஸ்டியில் வந்து 40 இதெல்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனால் வந்து போன வட்டம் இது லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கிறது வந்து அதிகமாக நீலகிரியில் தான் முடிஞ்சிருக்குது 2023 பொறுத்த வரையில். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டை பார்த்தோன்னா 22 23க்கும் கிட்டத்தட்ட வந்து அதிகமான டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. நம்ம வந்து ப்ளஸ் 2023 கட்டாக 1வது ரவுண்டாக வச்சுக்கிட்டு ப்ளஸ் 20 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அதாவது நீலகிரி மெடிக்கல் காலேஜ் 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். பயம் இல்லாமல் இருக்கலாம். இதை விட வந்து அதிக மார்க் இன்னும் வச்சுருந்தா இன்னும் பயம் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக கட் ஆஃப் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை குறைவதாக வாய்ப்புகள் இருக்குதாங்கிறத நம்ம எக்ஸாம் முடிஞ்சவனா கணிக்க முடியும். இதை 2023 22 வச்சு பார்க்கும்போது
நம்ம வந்து இன்னும் ப்ளஸ் வந்து 20 மார்க் இருந்தால் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜை எதிர்பார்க்கலாம். 7.5 பொறுத்தவரையில் அதே மாதிரி எல்லா காலேஜ்லேயுமே வந்து கிட்டத்தட்ட 100 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. 96, 89, 92 இந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லா காலேஜ்லேயுமே 2022க்கு 2023க்கு இடையில் டிஃப்ரெண்ட் வந்து, அதாவது 7.5 பொறுத்தவரையில் இந்த டிஃப்ரெண்டில் இருக்குது. இப்போ 2024 வந்து ப்ளஸ் 410க்கு மேலே இருந்தால் நீலகிரி மெடிக்கல் காலேஜை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து ஏன்னா வந்து 7.5 பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரிப்பீட்டர் இருக்கிறனால அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. 92.5 மாதிரி அந்த இது மாதிரி காமன் கோட்டா மாதிரி நல்லா படிச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து கட் ஆஃபும் கூடிக்கிட்டு இருக்கு, மார்க்கும் நல்லா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த விட 400க்கு மேலே வந்து இருந்தாலும் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நம்பலாம். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஆல் இந்தியாவில் வந்து அதிகமான வித்தியாசங்கள் இல்லை, குறைய வித்தியாசங்கள் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ 2023 கட் ஆஃப் ரவுண்ட் 1 கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ப்ளஸ் 20 மார்க் இருந்தால் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளால் முடியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இந்தியாவில் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். ஆல் இந்தியா கோட்டாவுடைய கிளைம் பண்ணுறதுக்கான மார்க்கில் எதிர்பாருங்க, உங்களால் முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.